ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோல ரொம்பவே ஃபேமஸான ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தான் சுத்தி பார்க்க போறோம். மலம்புள்ளா டேம். கேரளாலயே செகண்ட் லார்ஜஸ்ட் டேம்னு சொல்லப்படுற மலம்புள்ளா டேம் தான் நம்ம சுத்தி பார்க்க போறோம். இந்த டேம் பாலக்காட்ல லொகேட் ஆகி இருக்கு. பாலக்காடு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல லொகேட் ஆகி இருக்கு. நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா பாலக்காடு ரயில்வே ஸ்டேஷன் தான். அதே போல நியரஸ்ட் ஏர்போர்ட் வந்து கோயம்புத்தூர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் தான். பாலக்காடுல இருந்து மலம்புழா டேமுக்கு பஸ் ஃபெசிலிட்டிஸ் கூட இருக்கு. மலம்புழா பஸ் ஸ்டாப்ல இருந்து 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல மலம்புழா டேம் வந்து லொகேட் ஆகியிருக்கு. மலம்புழா டேம்ல கார்டன் அப்புறம் டேம் மட்டும் இல்லாம இங்க சுத்தி பார்க்கிறதுக்கு நிறைய பிளேசஸ் இருக்கு. நீங்க ஒரு ஹாஃப் டே வந்து நல்லா யூஸ்ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ணணும்னா நீங்க இங்க வரலாம். நான் சொல்ற டிப்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லாம நீங்க ஈஸியா சுத்தி பார்த்துட்டு வரலாம். இங்க வந்து கேபிள் காரு, ஃபிஷ் அக்வாரியம், டாய் ட்ரெயின், சில்ட்ரன்ஸ் பார்க், ஃபேண்டசி பார்க், போட்டிங்கு, ராக் கார்டன் சொல்லி சுத்தி பார்க்கிறதுக்கு எக்கச்சக்கமான பிளேசஸ் வந்து இங்க இருக்கு. மினிமம் ஒரு ஹாஃப் டே நீங்க ஸ்பெண்ட் பண்ணாதான் இங்க எல்லா பிளேசஸையும் சுத்தி பார்க்க முடியும். ஒரு ஆஃப்டர்நூன் நீங்க இருக்கிற மாதிரி நீங்க கிளம்பி வந்துட்டீங்கன்னா நல்ல ஒரு நிழல்ல நீங்க சுத்தி பார்க்க முடியும். இல்லாட்டி பயங்கர வெயிலு நம்மளால அப்படியே ரொம்ப ட்ரைன் ஆயிரும். சுத்தி பார்க்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க 2:00 இங்க இருக்கிற மாதிரி வந்துட்டீங்கன்னா சுத்தி இருக்கிற மத்த பிளேசஸ் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு கார்டனுக்குள்ள போறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஈவினிங் டைம்ல கார்டனுக்குள்ள போறதுக்கு கரெக்டா இருக்கும். இங்க வந்து நிறைய இடத்துல பார்க்கிங் இருக்கிறத நீங்க பார்க்கலாம். பார்க்கிங்க்கு தனித்தனியா சார்ஜ் பண்றது இல்ல. கார்டனுக்குள்ள வர்றப்பயே ஒரு 20 ரூபீஸ் வந்து பார்க்கிங்க்கு சார்ஜ் பண்றாங்க. அங்க அமௌண்ட் பே பண்ணிட்டு நீங்க எங்க வேணா பார்க் பண்ணிக்கலாம். நாங்க ஃபர்ஸ்ட் போனது வந்து ரோப்வே. ரோப்வே பக்கத்துலயும் பார்க்கிங் இருக்கு. ஆஃப்டர்நூன் 1 to 2 வந்து லஞ்ச் பிரேக் விட்டுட்டு 2க்கு அப்புறம் தான் ரோப்வே வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த டேமோட மெயின் அட்ராக்ஷனே ரோப்வேன்னு தான் சொல்லணும். 60 ஃபீட் ஹைட்ல இந்த எண்ட்ல இருந்து அந்த எண்ட் வர கார்டன் ஃபுல்லா ஒரு ரவுண்ட் போயிட்டு வரணும்னா நீங்க ரோப்வே ட்ரை பண்ணி பாருங்க. டைமிங்ஸ் பாத்தீங்கன்னா மார்னிங் 10 to ஈவினிங் 6:30 வரை இருக்கும். லஞ்ச் பிரேக் கூட இருக்கு. பிரைஸ் டீடைல்ஸ் வந்து ஒரு பர்சனுக்கு 75 ரூபீஸ் சார்ஜ் பண்றாங்க. ஒரு கார்ல 2 பர்சன்ஸ்க்கு மேல அலோ பண்ண மாட்டாங்க. இந்த ரைடு பாத்தீங்கன்னா டோட்டலா 20 மினிட்ஸ் ரைடா இருக்கும். இந்த எண்ட்ல இருந்து கார்டனோட அந்த எண்ட் வரை நீங்க போயிட்டு ஃபுல்லா ஒரு வியூ கார்டனோட ஃபுல் வியூவை நீங்க மேல இருந்து கீழே பார்க்க முடியும். கார்டனோட வியூவ வந்து நீங்க மேல இருந்து பார்க்குறப்போ அவ்ளோ பியூட்டிஃபுல்லா இருக்கும். சொல்லவே முடியாது. ஒரு நல்ல ஒரு மெமரீஸ் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற இந்த லேக்க கிராஸ் பண்ணி போறப்போ அத விட சான்ஸே இல்ல. ரொம்ப நல்லா இருக்கும். 2 சைடு பிரிட்ஜ் இருக்கிறத நம்ம பார்த்துட்டே நம்ம கிராஸ் பண்ணி போகலாம். டோட்டலா 20 மினிட்ஸ் ரைட் இது. நல்லா பீஸ்ஃபுல்லா நீங்க காமா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஒரு லைஃப் டைம் மெமரியா இருக்கும் உங்களுக்கு. இந்த எண்டுக்கு வந்துட்டு நம்ம அப்படியே டர்ன் பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ண அந்த எண்டு வர போற மாதிரி இருக்கும். ஓவராலா உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ரோப்வே மூலமா நீங்க ஹோல் கார்டனையும் நீங்க பாத்துற முடியும். ஏன்னா கார்டனுக்குள்ள நிறைய பிளேசஸ் இருக்கு நம்ம சுத்தி பார்க்கிறதுக்கு. ரோப்வேல போயிட்டே பார்க்குறப்போ ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம போற பிளேஸ் பாத்தீங்கன்னா ஃபிஷ் அக்வாரியம். ஒரு பெரிய ஃபிஷ்ஷோட ஷேப்லயே கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க இந்த அக்வாரியம் வந்து. இது வந்து கேரளா கவர்மெண்டோட ஃபிஷர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஆப்ரேட் பண்ற ஒரு ஃபிஷ் அக்வாரியம். என்ட்ரி பாத்தீங்கன்னா அடல்ட்ஸ்க்கு 10 ரூபீஸும் சில்ட்ரனுக்கு 5 ரூபீஸும் சார்ஜ் பண்றாங்க. இங்க பாத்தீங்கன்னா நிறைய டைப் ஆஃப் ஃபிஷஸ் வந்து இருக்கிறத நீங்க பார்க்கலாம். மரைன் ஃபிஷ்ல இருந்து நிறைய ஃபிஷ் வெரைட்டிஸ் இருக்கிறத நீங்க இங்க வந்து பார்க்கலாம். ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல்லான அக்வாரியம்னு சொல்லலாம். கிட்ஸ் எல்லாம் கூட்டு போனீங்கன்னா ரொம்பவே பிடிக்கும்.
இந்த அக்வாரியம் ரொம்பவே நல்லா மெயின்டெயின் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி மரைன் ஸ்பீசிஸ்லாம் பார்க்குறப்போ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இங்க வந்து ஒரு டேம் மாதிரியே இவங்க கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மலம்புழாவோட மினியேச்சர் மாதிரி இங்க கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் நம்ம போற பிளேஸ் பார்த்தீங்கன்னா, ராக் கார்டன். நீங்க மலம்புழா வந்தா கண்டிப்பா விசிட் பண்ண வேண்டிய பிளேஸ்ல ராக் கார்டனும் ஒண்ணு. இது டேம்ல இருந்து ஒரு 800 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்ல இந்த ராக் கார்டன் வந்து லொகேட் ஆகியிருக்கு. டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா, மார்னிங் 10 டூ ஈவினிங் 6 வரை ஓப்பன்ல இருக்கும். என்ட்ரி ஃபீஸ் பார்த்தீங்கன்னா, அடல்ட்டுக்கு ₹25ம், சில்ட்ரனுக்கு ₹12ம் சார்ஜ் பண்றாங்க. ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல்லான கார்டன் சொல்லலாம். இங்க இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே இங்க அவங்க டிஸ்ப்ளே பண்ணியிருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கிறாங்க. யூஸ்டு பிளாஸ்டிக் பாட்டில்ஸு, கேன்ஸு, வேஸ்ட் பீஸா இருக்கிற அந்த டைல்ஸு, கிரானைட்டோட வேஸ்ட் பீசஸு, அப்புறம் பேங்கிள்ஸு, குட்டி குட்டி ஸ்டோன்ஸு, எலக்ட்ரிசிட்டி ஃபியூஸ் ஓட கேரியர்ஸு, இந்த மாரி சொல்லிக்கிட்டே போலாம். நம்ம உடைஞ்சு போன பேங்கிள்ஸ் இதுலருந்து அப்புறம் செராமிக் பிளேட்ஸு, இதுலருந்து இங்க இருக்கிற எல்லாமே இந்த வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் வச்சு தான் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்பவே ஆச்சரியமா இருக்கும். இந்த வேஸ்ட் ப்ராடக்ட்ல யூஸ் பண்ணி இவங்க கொண்டு வந்த ஆர்ட் பார்க்குறதுக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம போற பிளேஸ் பார்த்தீங்கன்னா, ஸ்னேக் பார்க்கு. டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா 8 டூ 6. இங்கேயுமே என்ட்ரி ஃபீ வந்து அடல்ட்ஸ்க்கு ₹10, சில்ட்ரனுக்கு ₹5ன்னு சார்ஜ் பண்றாங்க. கேரளா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் தான் இந்த ஸ்னேக் பார்க்க நல்லாவே மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பார்த்தீங்கன்னா, நெறைய டைப் ஆஃப் ஸ்னேக்ஸ் இருக்கிறத நீங்க பார்க்கலாம். விஷம் இருக்கிறதும், விஷம் இருக்காததுன்னு சொல்லிட்டு எல்லா டைப் ஆஃப் ஸ்னேக்ஸும் இங்க இருக்கு. கிங் கோப்ரா, ஒயிட் கோப்ரான்னு சொல்லிட்டு எல்லா டைப்ஸும் இருக்கு. ஒவ்வொன்னையும் தனி ஒரு கிளாஸ் கேஜ்ல போட்டு டிஸ்ப்ளேக்கு வச்சிருக்கிறாங்க. பார்க்கவே கொஞ்சம் பயங்கரமா இருந்தது. இப்போ நம்ம போற பிளேஸ் பார்த்தீங்கன்னா, மலம்புழா கார்டன். ஃபைனலா இந்த மலம்புழா கார்டனுக்குள்ள போயி, இங்க என்னென்ன பிளேஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு 4:00 கிட்ட நம்ம இங்க போனா தான், உள்ள வந்து நம்ம சுத்தி பார்க்கறதுக்கு ரொம்பவே ரிலாக்ஸா நல்லாருக்கும். என்ட்ரி ஃபீ பார்த்தீங்கன்னா, அடல்ட்டுக்கு ₹30ம், சில்ட்ரனுக்கு ₹10ம் சார்ஜ் பண்றாங்க. டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா, மார்னிங் 9 டூ நைட் 8 வரை ஓப்பன்ல இருக்கும். நீங்க ஒரு ஈவ்னிங்கா இங்க வந்தா தான் நல்லா நீங்க ரிலாக்ஸ் பண்ணிட்டு போ முடியும். ஏன்னா, பகல்லலாம் வந்தோம்னா ரொம்ப வெயில் இருக்கும். ஈவ்னிங் ஒரு 4க்கு மேல நீங்க இங்க இருக்கிற மாரி வந்துரணும். டாய் ட்ரெயின் ஃபெசிலிட்டீஸ் கூட இருக்கு. ட்ரெயினுக்கு வந்து ₹10 சார்ஜ் பண்றாங்க. கிட்ஸுக்கு ₹5 சார்ஜ் பண்றாங்க. நைட் லைட்டிங்ஸும் ரொம்ப நல்லாருக்கும். இந்த மாதிரி வாட்டர் ஃபவுண்டைன் பார்க்குறதுக்கு ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருந்தது. கார்டன் வந்து ரொம்பவே நல்லா மெயின்டெயின் பண்ணியிருக்கிறாங்க. சொல்லவே முடியாது. அவ்ளோ பெரிய கார்டன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த மலம்புழா டேம் மேல ஏறி போய் கூட நம்ம வியூ பார்க்கலாம். ரொம்பவே அமேசிங்கான வியூவா இருக்கும். ஒரு சைட்ல இருந்து இன்னொரு சைடு கார்டனுக்கு லேக்க கிராஸ் பண்ணி போறதுக்கு 2 ஹேங்கிங் பிரிட்ஜ் மாதிரி குடுத்துருக்காங்க. கார்டனோட இந்த 2 சைடும் அந்த பிரிட்ஜ் இருக்கிறத நீங்க பார்க்கலாம். கிராஸ் பண்ணி இந்த சைடு வந்ததும் பார்த்தீங்கன்னா, டேம் பக்கத்துல நந்தி பார்க் இருக்கிறத பார்க்கலாம். இந்த கார்டன்ல ரொம்பவே ஃபேமஸா இருக்கிற யாக்ஷி ஸ்டாச்சுவும் இருக்கிறத நீங்க பார்க்கலாம். ஒரு சிங்கிள் பீஸ் கிரானைட்ல இந்த பெரிய சிலைய வடிவமைச்சிருக்காங்க. இங்க வந்து நம்மளுக்கு போட்டிங் ஃபெசிலிட்டீஸ் கூட இருக்கு. இங்க வந்து பெடல் போட்டு, மோட்டார் போட்டுன்னு சொல்லிட்டு 2 டைப் ஆஃப் போட்ஸ் இருக்கு. ₹100ல இருந்து ₹500 வரை போட்டிங்க்கு சார்ஜ் பண்றாங்க.
ஒன் டே ட்ரிப் மாதிரி இந்த மலம்புழா டேம்க்கு வந்து நம்ம ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஒரு ரொம்பவே நல்ல ஒரு பிக்னிக் ஸ்பாட்டுன்னு சொல்லலாம். டேம் மேல போய் பார்க்கறதுக்கு லெஃப்ட் சைடும், ரைட் சைடும் ஸ்டெப்ஸ் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். எதுனா ஒரு சைடு நம்ம மேல ஏறி போய் டேம் பார்க்கலாம். ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சீனிக்கான வியூ கிடைக்கும். சான்ஸே இருக்காது. கீழ கார்டன் ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு ரொம்ப டயர்டா இருக்கிறப்போ, ஒரு 6:00 கிட்ட நம்ம மேல ஏறி அந்த டேம் பக்கத்துல போறப்போ, சொல்லவே முடியாது. அவ்ளோ ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு நல்ல வியூ கிடைக்கும் உங்களுக்கு. சீனிக்கான வியூல சன்செட் பார்க்கறதுக்கு ஒரு நல்ல பிளேஸ்ன்னு சொல்லலாம். ஈவ்னிங் ஒரு 6:30 கிட்ட 6:30 கிட்ட போனீங்கன்னா, சன்செட்டையும் நீங்க பார்க்கலாம். இந்த சுத்தியும் மலைக்கு நடுவுல இருக்கிற இந்த டேமும் பார்க்கறதுக்கு அவ்ளோ ஆசமா இருக்கும். ரொம்ப ஒரு நல்ல பிளேஸ்ன்னு சொல்லலாம். இந்த சைடு கீழ கார்டன் பார்க்கறதுக்கும் அவ்ளோ அழகா இருக்கும். மேல டேம்ல இருந்துட்டு இந்த கார்டன் பார்க்கறதுக்கு ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கிரீனரியான ஒரு கார்டன பார்க்க ரொம்பவே நல்லா இருக்கும். நெறைய ஃபோட்டோஸ் அண்ட் பிக்சர்ஸ் எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு பிளேஸ்ன்னு சொல்லலாம். கார்டன்லயும் ஒவ்வொன்னையும் ரசிச்சு, ரசிச்சு பண்ணியிருப்பாங்க. இங்க இருக்கிற கிராஸ் வச்சு நெறைய அனிமல்ஸ் மாதிரி ட்ரிம் பண்ணியிருந்தாங்க. பார்க்கறதுக்கே அவ்ளோ நல்லா இருந்துச்சு. பார்க் தனியா இருந்தது. இதுக்கு என்ட்ரி ஃபீ கிடையாது. கிட்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்றதுக்கு ஒரு நல்ல பிளேஸ்ன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இங்க வந்து ஃபுட் கோர்ட்டும் இருக்கு. இங்க மலம்புழா டேம் சுத்தியும் நெறைய ஃபுட் கோர்ட் இருக்கிறத பார்க்க முடியும். டேமுக்கு உள்ளேயும் ஃபுட் கோர்ட் இருக்கு. நெறைய வெரைட்டி ஸ்நாக்ஸு, ஜூஸ் அந்த மாரிலாம் உங்களுக்கு கிடைக்குது. இங்க ஷாப்பிங் பண்றதுக்கும் நெறைய ஷாப்ஸ் இருக்கு. டேம் சுத்தியுமே பார்த்தீங்கன்னா, நெறைய டாய் ஷாப்ஸ் எல்லாம் இருக்குது. கிட்ஸ் எல்லாம் வந்தா ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. கண்டிப்பா ஃபேமிலியோட வந்து நம்ம சுத்தி பார்க்க வேண்டிய பிளேஸ்ல இதுவும் ஒண்ணு. கார்டனோட நைட் வியூவும் பார்க்கறதுக்கு ரொம்பவே அமேசிங்கா இருந்தது. இந்த வீடியோல மலம்புழா டேமுக்கு வந்தா எங்கெங்க போகலாம்? ஃபர்ஸ்ட்டு எந்த பிளேஸ்க்கு போயிட்டு, அடுத்து எந்த பிளேஸ்க்கு போகலாம்? அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் நான் இந்த வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட கண்டிப்பா நீங்க ஒன் டைம் ஆச்சும் மலப்புழா கார்டன் போய் விசிட் பண்ணி பாருங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லா பிளேஸஸையும் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு நெறைய இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். வேற ஒரு இன்ட்ரஸ்டிங் வீடியோவோட உங்கள மீட் பண்றேன். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.